பொள்ளாச்சியில் கழிவுநீர் குழாயை துணி வைத்து அடைத்த நபர் அதை எடுக்க சென்ற பஞ்சாயத்து தலைவர் கண்முன்னே புகார் அளித்தவர்களை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த அம்பராம்பாளையம் பகுதியில் நித்யபிரியா என்பவருக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கும் என்பவருக்கும் வீட்டிலிருந்து கழிவுநீர் வெளியேற்றுவது தொடர்பாக பிரச்சினை இருந்துள்ளது. பாவா என்பவர் தனது வீட்டு கால்வாயில் நித்யா வீட்டின் கழிவுநீரை சேர்க்கக்கூடாது என கூறி நித்யபிரியாவின் வீட்டு கழிவுநீர் குழாயை சாக்கு மற்றும் துணியை வைத்து பல முறை அடைத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து நித்யபிரியா கிராம சபை கூட்டத்தில் புகார் அளித்த நிலையில் அடைப்பை நீக்க பஞ்சாயத்து தலைவர் சஹர்பானு பைசல், துணைத் தலைவர் லட்சுமி சிவசாமி ஆகியோர் அங்கு சென்றுள்ளனர். அப்போது பாவா என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு புகார் அளித்தவர்களை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதை திரும்ப மறுபடியும் அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு டைம் நாங்கள் வரும்போது சண்டைக்கட்டாக தான் பண்ணாங்க. பின்ன மேலே ஸ்டேஷன் போனேன்னா உனக்கு ஒன்று நான் ஆற்றுல போனோமா மிதக்க விடுவேன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. நான் இது பண்ணி நான் போய் ஆனமலை ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். கொலை மிரட்டல் வர்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேங்க. இப்போ பஞ்சாயத்து தலைவர் நேற்று கிராம சேவை கூட்டுச்சுங்க. அதில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தங்காட்டி பஞ்சாயத்து தலைவர் அவங்க இப்போ நம்ம எடுத்து விட்டதுக்கப்புறம் சண்டை கட்டிட்டு மறுபடியும் எங்கூட சண்டை கட்டி இங்கே பாருங்கள்.